உங்களுக்கு நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போனா நீங்கள் மல்டி இன்ட்ரெஸ்டட் பர்சன். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ, மறக்காமல் பாருங்கள். ஹே அட்வென்ச்சர்லைட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பிரைட் பிகினிங் சேனல். நான் உங்கள் ஸ்ரீரஞ்சனி. ஸோ நீங்களும் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்ட் பற்றி, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நானும் ஒரு மல்டிபிள் இன்ட்ரெஸ்டட் பர்சன் தான். நிறைய விஷயத்தில் நிறைய டொமைன்ஸில் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆள் தான் நானும். ஸோ நம்ம எல்லோரும் நினைப்பாங்க, என்னடா ஒரு விஷயத்த ஒழுங்காக நீ கற்றுக்கோ அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அப்போ நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த மட்டும்தான் கற்றுக்கணுமா, இல்லை நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டா நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பெல்லாம் இருக்கும். ஸோ குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ இட். கற்றுக்கோங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வரி பண்ணிக்காதீங்க, ஓகேவா? நானும் அப்படி தான். நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, பட் டோன்ட் கிவ் அப், ஓகேவா? ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம், மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. ஏன்னா இது ஒரு அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு, ஓகேவா? நிறைய விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கோம், அது ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க, சிங்கிங் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயந்தான். அது நிறைய இடத்துல கம்பைனும் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்டில் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு புது விஷயத்தை உருவாக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னல, சில பேருக்கு சிங்கிங் பிடிக்கும், ரைட்டிங் பிடிக்கும், டான்ஸிங் பிடிக்கும். அப்போ இதை கம்பைன் பண்ணி அண்ட் ஸ்டோரி டெல்லிங்னு வச்சுக்கோங்க. இந்த எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவங்க ஒரு இது பண்ணணும்னா இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில ஸ்கில்ஸ் ஒரு லிங்க் ஆகும் ஒரு இடத்துல. அதை நம்ம ட்ரை பண்ணால் அது வித்தியாசமாக நம்மளை காட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ நிறைய அட்வான்டேஜ் தான் இருக்குது. இதை பற்றி சும்மா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ. ரீசெண்டாக நான் இக்கிகாய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு புக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி இன்ட்ரோலாம் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புக்கு ஒரு தீவில், ஜப்பானில் ஒரு தீவில் 100 ஏஜ் வரைக்கும் அந்த பீப்புள் வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த புக்கை எழுதுனாங்க, அதை கண்டுபிடிச்சி. ஸோ அந்த புக்கில் நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம். நான் அந்த புக் இன்னும் படிக்கலை, படிச்சுட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இக்கிகை டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், ஓகேவா? நானும் இந்த ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க, ஓகே? அதில் 5 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு காலம் நம்பர் போட்டுக்கோங்க, ஓகேவா? சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. செகண்ட்
லவ்னு ஒரு காலம். அதில் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இனிமே தான் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதை எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலே எழுதுங்க. ஓகேவா? இப்போ சிங்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிங் ஓகேவா? டான்ஸிங்னா டான்ஸிங், இல்லை வந்து நான் வேறு ஏதாவது கற்றுக்க போகிறேன்னா அதையும் நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை எழுதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதலாம், அது உங்களோட விருப்பம் தான். செகண்ட் வந்து குட்டுன்னு ஒரு காலம் போட்டுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் டெய்லி எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி 10க்குள்ளே நம்பர் போட்டுக்கோங்க. நல்லா பண்ணுறீங்கன்னா 10, இல்லை கொஞ்சம் நல்லா பண்ணுறேன் அப்படின்னா 8, அந்த மாதிரி வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. தேர்ட் காலம் வந்து இது வந்து நம்மளுக்கு தேவையா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி நீங்கள் தேவையா இல்லையா அப்படின்னு போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி எஸ் தான் எல்லாமே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பெய்டு அப்படின்னு. பெய்டில் வந்து இதை வந்து நான் இதை வச்சு நான் மணி மேக் பண்ண முடியுமா? இப்போ சிங்கிங்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நான் மணி மேக் பண்ண முடியுமா? டான்ஸிங்னா டான்ஸிங் வச்சு மணி மேக் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நீங்களே கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு எஸ்ஸா நோவா அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டியை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இக்கிகை டயக்ராம் பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.